அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் ஆனந்த விநாயகர் கோவிலில் லஞ்ச போலீசார் திடீரென ரெய்டில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மன்னார்குடி ஒத்த தெருவில் உள்ள விநாயகர் கோவிலின் அலுவலகத்தில் லஞ்ச போலீசார் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் ஆனந்த விநாயகர் கோவிலில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீரென ரெய்டில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மன்னார்குடி ஒத்த தெருவில் உள்ள விநாயகர் கோவிலின் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சோதனையில் விநாயகர் கோவில் அலுவலகத்தில் இருந்த கணக்கில் வராத 1 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. செயல் அதிகாரியான ஜோதி கைது செய்யப்பட்டிருக்கிறார். சோதனையில் விநாயகர் கோவில் அலுவலகத்தில் இருந்த கணக்கில் வராத 1 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டு செயல் அதிகாரி ஜோதி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். வணக்கம் ஆனந்த், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. திருவாரூர் மாவட்டம் திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரர் கோயிலில் செயல் அலுவலராக பணியாற்றி வருபவர் ஜோதி. மேலும் இவர் மன்னார்குடி ஒத்தை தெருவில் உள்ள ஆனந்த விநாயகர் கோயிலிலும் செயல் அலுவலராக கூடுதல் பொறுப்பேற்று வருகிறார். திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரர் கோயிலில் பணியாற்றி வரும் எழுத்தர் சசிகுமார் பணி ஓய்வு பெறும் சூழ்நிலையில் அவருடைய பழைய சம்பள பாக்கியை ஒட்டுமொத்தமாக கொடுத்து கணக்கு முடிப்பதற்கு ரூபாய் 1 லட்சம் லஞ்சமாக கேட்டுள்ளார். சசிகுமார் இதுகுறித்து திருவாரூர் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை துணை காவல் கண்காணிப்பாளர் நந்தகோபாலிடம் புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் இன்று மன்னார்குடி ஆனந்த விநாயகர் கோயிலில் ஜோதியிடம் சசிகுமார் ரூபாய் 1 லட்சம் லஞ்ச பணத்தை கொடுக்கும் பொழுது அங்கு மறைந்திருந்த மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை காவல் கண்காணிப்பாளர் நந்தகோபால் மற்றும் காவல் ஆய்வாளர்கள் சித்ரா மற்றும் அனிதா உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் ஜோதியை கையங்கலமாக பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் உள்ள பக்தர் ஒருவர் குடிநீர் வசதிக்காக சுத்திகரிக்கப்பட்ட கருவி ஒன்றையும் ரூபாய் 45,000க்கு வழங்கியுள்ளார். இதனை அவர் வீட்டிற்கு சொந்தமாக பயன்படுத்தியுள்ளார். கோவிலில் ஏலம் விடப்படும் தொகையினை முறையாக கணக்கில் காட்டப்படாததும் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்றாக உள்ளது. நன்றி ஆனந்த், உங்கள் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.